ஆர்ஆர்பி என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் நம்ம சேனல் மூலிமா ரெடி பண்ண 1500 என்சிஆர்டி பேஸ்டு அண்ட் 100% ரயில்வே ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் கொஸ்டின் இப்போ ஆஃபரில் கொடுக்குறோம். இந்த ஆஃபர் நியூ இயர் ஆஃபர் தான். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 125 ரூபாய்க்கு சேல் பண்ணோம். இப்போ ஜனவரி 2ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 99 ரூபாய்க்கு மட்டும் தான் நம்ம வந்து சேல் பண்ணுறோம். ஓகே, ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே பை பண்ணிக்க முடியும். இந்த ஆஃபர் வந்து ஷார்ட் டைம் ஆஃபர் தான். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து நீங்கள் ஈஸியாக பை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்து முடிச்சு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு குயிக்காக கிடைக்கும். ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் டேட் வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 28லேருந்து 2021 மார்ச் மந்த் வரை நடக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு 3 மாதம் வரை எக்ஸாம் வந்து கண்டினியூஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏப்ரலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து இந்தியாவில் அப்ளை பண்ணவங்க வந்து என்டிபிசிக்கு 1.25 கோடி பேர் அப்ளை வந்து பண்ணியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க அஃபீஷியலாக. டோட்டலாக உங்களுக்கு வந்து வேகன்சி 35,000 சம்திங் வேகன்சி கிட்டே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணதுனால வந்து அவங்க வந்து பேஸ் 1 பேஸ் 2 இந்த மாதிரி வந்து பிரித்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ பேஸ் 1க்கு வந்து டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 28லேருந்து ஜனவரி 13. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 23 லட்சம் பேர் இந்தியா ஃபுல்லாக வந்து எழுதுறதா வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ராக்சிமேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்டிபிசி பேஸ் 2க்கான டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பேஸ் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16/1/2021 வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு வந்து எப்போ வந்து முடியுது, ஸோ அதில் வந்து எவ்வளோ பேர் எழுதுறாங்கன்றதை அவங்க வந்து சொல்லலை. ஸோ அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து 13ஆம் தேதி வந்து பேஸ் 1 முடியுதா? ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஹாலிடே இருக்குது. ஓகே, ஸோ இந்த டேலாம் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து 16/1/2021 தான் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே இல்லையா அஃபீஷியல் யூடியூப் சைட், அதில் வந்து இன்றைக்கி 26/12/2020 இன்றைக்கி வந்து அஃபீஷியலில் வந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். இதில் வந்து ரயில்வே சிஇஓ இருக்கார் இல்லையா வினோத்குமார் யாதவ், அஃபீஷியலாக வந்து டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஹிந்தியில் தான் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, இதான் அந்த வீடியோ. நான் வந்து வீடியோ ப்ளே பண்ணுறேன், நீங்கள் ஃபைனலாக பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருக்காங்க தெரியுமா, 16/1/2021 வந்து செகண்ட் பேஸ்க்கு. அதை நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஹிந்தியில் தான் இருக்கும். ஓகே ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பாருங்கள். प्रैक्टिस है वो हम 10 दिन पहले अनाउंस करते हैं. तो 16 जनवरी का जो फेज है हम बल्कि 15 दिन पहले जनवरी के उसके ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 16 ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. 16 அப்படின்றது வந்து ஹிந்தி வேர்டு தான் அது. ஓகே, ஸோ 16 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 16ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 16/1/2021. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் எப்போ முடியுதுன்றது தெரியல. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதி முடியுது. இதில் இடையில வந்து பொங்கலுக்கு வந்து பொங்கல் லீவ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 16ஆம் தேதி செகண்ட் பேஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ 16ஆம் தேதி அப்படின்னா வந்து உங்களுக்கான எக்ஸாம் டேட்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அதாவது ஜனவரி 6ஆம் தேதி நீங்கள் பார்த்துக்க முடியும். ஜனவரி 6ஆம் தேதி நீங்கள் செக் பண்ணுறப்ப 16ஆம் தேதி உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருந்துச்சுன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னா, அதாவது 16ஆம் தேதியிலேருந்து கண்டினியூஸாக நடக்கும். 16ஆம் தேதி உங்களுக்கு வந்து எக்ஸாம் கன்ஃபார்ம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கரெக்டாக வந்து எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி, 16ஆம் தேதி அப்படின்னா 4 நாளைக்கு முன்னாடி 12ஆம் தேதி நீங்கள் வந்து உங்களை ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதான் வந்து இதுக்கான ப்ராசஸ். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மீட்டிங்கை வந்து ஃபுல்லாக நான் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை வந்து பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ அண்ட் லவ் யூ கைஸ். 1.4 लाख वैकेंसी नोटिफाइड की गई थी पिछले साल. इसमें जरूर थोड़ा विलंब हुआ और वो विलंब इसलिए हुआ कि कोविड की सिचुएशन थी और इस कोविड सिचुएशन में एग्जाम लेने में दिक्कत आ रही थी. लॉकडाउन रिलैक्स हुआ और धीरे धीरे कुछ और एग्जाम नीट के शुरू हुए और इन सब से कुछ अनुभव मिला. तो हमने तुरंत ये निर्णय लिया कि हम ये एग्जाम कंडक्ट करेंगे और 15 दिसंबर से हमने ये एग्जाम शुरू कर दिया था. इसमें 2.44 करोड़ 2.44 करोड़ कैंडिडेट्स हैं और इसकी हमने पूरी एक डिटेल्ड प्लानिंग की है. वो थोड़ा सा आप लोगों के माध्यम से मैं सबको बताना चाहूंगा. ये डिफरेंट 3 कैटेगरी के पोस्ट थे जिसमें बताया गया है कि पहली कैटेगरी जो थी आइसोलेटेड कैटेगरी, इसका एग्जाम पूरा कर लिया गया है 15 दिसंबर से 18 दिसंबर के बीच में. और जो दूसरा एग्जाम है जिसमें कि 1.28 करोड़ कैंडिडेट है, इसका एक पहला फेज हमने अनाउंस कर दिया है. वो 28 दिसंबर से 13 जनवरी तक होगा और उसके बाद दूसरा फेज 16 जनवरी से होगा.
जो हमारा प्रैक्टिस है वो हम 10 दिन पहले अनाउंस करते हैं। तो 16 जनवरी का जो फेज है हम बल्कि 15 दिन पहले जनवरी के उसके डिटेल्स अनाउंस कर देंगे, और जो 28 दिसंबर से एग्जाम हो रहा है उसके डिटेल्स हम ऑलरेडी अनाउंस कर चुके हैं। कुछ उसकी जो मुख्य बातें थी आप लोगों के माध्यम से हम कैंडिडेट्स को बताना चाहते थे। और जो तीसरा एग्जाम है वो 1.15 करोड़ उसमें एप्लीकेशंस आई हैं लेवल 1 की। ये जब एनटीपीसी नॉन टेक्निकल पॉपुलर कैटेगरी का एग्जाम खत्म हो जाएगा उसके बाद उस एग्जाम को प्लान करेंगे, एक कंटिन्यूअस बेसिस पे एग्जाम। इसमें ये डिटेल्स इसमें दी गई हैं। जो पहला फेज 28 दिसंबर से 13 जनवरी तक प्लान किया गया है, ये 12 दिन तक एग्जाम चलेगा, 24 शिफ्ट में है और इसमें करीब 23 लाख कैंडिडेट हैं। इस बार हमने ध्यान रखा है कोविड को ध्यान की ज्यादा से ज्यादा लोगों को उनके होम स्टेट में ही परीक्षा का हम सेंटर दे पाए, और स्पेशली फीमेल कैंडिडेट्स और जो फिजिकली हैंडीकैप्ड हैं उनको तो बिल्कुल उनके डिस्ट्रिक्ट के आसपास नियरेस्ट जगह पे ही दे ताकि जर्नी कम से कम करनी पड़े। तो इसको ध्यान में रखते हुए हमने ये किया है। जो कोविड प्रोटोकॉल है उसका पूरा पूरा ध्यान रखा जाए, ये हमने व्यवस्था की है। जो आरआरबी की वेबसाइट पे है उस पे सब कुछ हमने ऑनलाइन रखा हुआ है। वो अपना एडमिट कार्ड ई कॉल लेटर डाउनलोड कर सकते हैं, जो ट्रेवल अथॉरिटी है SC ST कैंडिडेट के लिए वो डाउनलोड कर सकते हैं। तो सब कुछ इलेक्ट्रॉनिक प्लेटफॉर्म पे रखा हुआ है। केवल आपके माध्यम से हम कैंडिडेट्स को ये अनुरोध करना चाहेंगे कि वो ऑफिशियल आरआरबी की वेबसाइट पे ही जाएं और वहीं से सूचना लें। सारी सूचना जो ऑफिशियल वेबसाइट आरआरबी की है उस पर दी जा रही है, और मेरा आप लोगों के माध्यम से सभी से अनुरोध है कि कृपया किसी और साइट पे ना जाएं और केवल जो ऑफिशियल वेबसाइट है आरआरबी की उस पे जाएं, और उस पे हर तरह की सूचना दी जा रही है। और हमने ये भी इंतजाम किए हैं कि किसी वजह से अगर कोई कैंडिडेट किसी शेड्यूल डेट पे परीक्षा नहीं दे पाता है तो वो हमको बताए और उसके लिए हम दूसरी डेट तय करेंगे, क्योंकि हमें पता है कि कोविड की सिचुएशन है, कभी ट्रेवल में दिक्कत हो सकती है, कुछ हो सकती है, लेकिन वो हमको उनको बताना चाहिए तुरंत। और सारे इलेक्ट्रॉनिक प्लेटफॉर्म पे कम्युनिकेशन पॉसिबल है। आरआरबी के वेबसाइट पे सारे डिटेल दिए गए हैं, और पूरी तरह से जो रेलवे ने व्यवस्था की है वो कोविड प्रोटोकॉल को देखते हुए व्यवस्था की है। अपने जो कैंडिडेट्स हैं उन सबके फैसिलिटीज को ध्यान में रखते हुए किया है, और जहां भी जरूरत पड़ेगी वहां पे हम स्पेशल ट्रेन भी चलाएंगे और हम करेंगे कि किसी भी अभ्यर्थी को कोई किसी तरह की दिक्कत ना आए। ये कोविड के प्रोटोकॉल्स हैं। सारे कोविड प्रोटोकॉल फॉलो किए जाएंगे, उनके टेम्परेचर चेक होंगे, उनको फेस मास्क लगाना होगा। हमने कोई ऐसी शर्त नहीं रखी है कि आप कोविड टेस्ट रिपोर्ट नेगेटिव कोई लेके आइए। हम बस सेल्फ डिक्लेरेशन चाहते हैं कि आपको कोई सिम्टम नहीं है, आपको कोविड से कोई समस्या नहीं है। आपका जरूर टेम्परेचर चेक किया जाएगा और फेस मास्क आपको लगाना होगा। और सारे सेंटर्स पे हमने व्यवस्था कर रखी है कि कोई क्राउडिंग ना हो, सोशल डिस्टेंसिंग मेंटेन हो। और एक वीडियो लिंक यहाँ पे जो दिया गया है, एक वीडियो दिखाया गया है, कैंडिडेट चाहे तो वो देख सकते हैं कि जब वो एग्जाम देने जाएंगे तो क्या वर्क फ्लो रहेगा, कैसे उनको एग्जाम हॉल में किस तरह से एग्जाम देना है, उसका पूरा एक वीडियो बना के इस पे अपलोड किया गया है, ताकि कैंडिडेट को पहले से पता चल जाए कि जब वो एग्जाम सेंटर पे जाएंगे तो किस तरह की परिस्थिति होगी, क्या उनको सावधानियां बरतनी चाहिए। और हर तरह के वहां इंतजाम किए गए हैं, फ्लोर मार्कर्स लगे हुए हैं एंट्री पॉइंट पे सोशल डिस्टेंसिंग मेंटेन करने के लिए। गन्स हैं जिनसे कि ई कॉल लेटर दूर से ही चेक कर सकते हैं बिना छुए हुए। टेम्परेचर चेक एंट्री पे हो सकता है थर्मोगन से दूर से ही। उनकी फ्रिस्किंग भी होगी, वो सेल्फ यूजिंग HHD डिवाइस से होगी, दूर से ही उनकी फ्रिस्किंग की जाएगी। और उनकी ई कॉल लेटर और ओरिजिनल ID प्रूफ उनको अपने साथ लेके आना चाहिए, और सेल्फ डिक्लेरेशन फॉर्म लेके आना चाहिए। ई कॉल लेटर साथ में होना चाहिए, ओरिजिनल ID प्रूफ होना चाहिए, और कोविड-19 का एक सेल्फ डिक्लेरेशन फॉर्म उनको लेके आना चाहिए एग्जाम सेंटर पे। उनकी जो रजिस्ट्रेशन हो रही है वो बायोमेट्रिक डिवाइस यूज करके होगा। फोटो उनकी कैप्चर होगी वहां पे वेब कैमरा में। कैंडिडेट की जो सीट्स है उसको कंप्यूटर बेस्ड टेस्ट शुरू होने से पहले और बाद में सैनिटाइज किया जाएगा।
और ये एक जो चित्र दिखाया गया है कि एक एक सीट छोड़ के बिठाया जा रहा है, सोशल डिस्टेंसिंग जहां तक संभव हो उसको फॉलो सबको करना चाहिए। ये बहुत जरूरी है इस कोविड के समय में। और हमने भारतीय रेल ने कर रखी है कि जो भी कैंडिडेट एग्जाम देने आएंगे उनको हर तरह की सुविधा दी जाए, जो कोविड प्रोटोकॉल है उसको फॉलो करें। ऐसे ही उनकी एंट्री और एग्जिट में पूरा इंतजाम किया गया है कि लोग धीरे धीरे निकलें, बिना क्राउडिंग किए हुए निकलें और सोशल डिस्टेंसिंग मेंटेन करते हुए एंट्री करें। एग्जाम के बाद सोशल डिस्टेंसिंग मेंटेन करते हुए एग्जिट करें। तो ये आपके माध्यम से मैं सारे कैंडिडेट